அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 56 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். தாவீது ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் எதிரிகளின் தேசத்தில் தஞ்சம் புகுந்து இருந்த பொழுது தனது ஆபத்தான நிலைமையை விவரித்து கண்ணீரோடு சொன்ன ஒரு சங்கீதம் இந்த 56ஆம் சங்கீதம். இந்த 56ஆம் சங்கீதத்தில் 3 குறிப்பை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 56 சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். நம்பர் 1, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள், உங்கள் நிலைமை என்ன, யாரும் அறியாமல் போனாலும் கர்த்தர் உங்களை அறிவார். 2வது, உங்கள் வேதனைகள் என்ன கர்த்தர் அறிவார். உங்கள் உபத்திரவம் பாடு என்ன கர்த்தர் அறிவார். உடன் இருக்கிறவர்களே அறியாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்களே தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் அநேகருக்கு வேடிக்கை காட்டும் ஒரு விலங்காய் பொருளாக கூட இருக்கலாம். ஒருவேளை பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் அநேகருக்கு அது வேடிக்கையா தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், யார் என்ன தெரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்திலே துயரத்தில் பங்கு பெறார் இல்லையோ, ஆனால் உங்கள் வேதனைகள் அத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளான வெளியே சொல்ல முடியாத அத்தனை வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 3வது, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் அங்கே இருந்து நீங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டால் நான் இருக்கிறேன் என்று அவர் பதில் சொல்லவார். உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிறார், எங்கே இருக்கிறீர் அறிந்திருக்கிறார். அங்கே இருந்து கூப்பிடுகிற உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அதுதாங்க இந்த சங்கீதம் 56:8. கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்க பாடுகள் மத்தியில் உங்கள் அருகிலே வந்து உங்களை தாங்கவும் ஏந்தவும் தூக்கி நிறுத்தவும் ஆதரிக்கவும் கர்த்தர் வல்லவர். நீங்கள் தனிமையாய் அல்ல, நீங்கள் வெறுமையாய் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் அல்ல, எங்கோ கண்டு காணாத தூரத்தில் அல்ல, உலகத்தாரை போல புறஜாதியை போல அல்ல. நீங்கள் அவர் கரத்தில் விசேஷமானவர்கள். நீங்கள் அவர் எண்ணத்தில் இருக்கிறீர்கள், சிந்தனையில் இருக்கிறீர்கள். உங்களை அறிவார். இருக்கிற இடம் தெரியும், வேதனை தெரியும், பாடுகள் தெரியும், கண்ணீர் தெரியும், வெளியே சொல்ல முடியும் அத்தனை வேதனைகளும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் அருகே வருகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.